ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம்ம அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம், அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழ போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன், கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு. மறைமுகமான நோய்கள் உருவாவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கிட்டா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா, ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கங்களும் 2026ஆம் ஆண்டிற்குரிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். மகர ராசி அன்பர்கள் ஆல்ரெடி வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை. கடந்த சில வருடங்களாகவே நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷமாவது மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது நல்லாவே புரியுது. 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாமே சாதகமாக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு பிற்பகுதியில் 2ஆம் பகுதி ஜூன் மாதத்திலிருந்து உங்களோட காலகட்டம் தான். நீங்கள் தான் ராஜா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நான் இதை சொல்லி செய்வேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை எப்போ 2ஆம் பிற்பகுதியில் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்கும்.
முற்பகுதி இப்போ சரியில்லை அப்படின்னு கேட்டால் முற்பகுதியும் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. பிற்பகுதியில் நீங்க சொல்வதை தான் மற்றவர் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர், ராஜா மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ கொஞ்சம் மந்திரி மாதிரி இருப்பீங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் 1க்கும் 2க்கும் அதிபதி 3ல இருக்கிறார். ஸோ புதிய முயற்சியை தேடி ஓடிட்டு இருப்பீங்க. குடும்பம் அமைக்கணும், குடும்பத்தில் ஒரு வருமானம் வேணும். இந்த தேடலையே உங்களோட வாழ்க்கை பயணிச்சுட்டே இருக்கு. இது ஒரு விடிவு காலமே கிடைக்காதா அப்படின்றீங்க. இந்த விடிவு காலம் உண்டு. பிற்பகுதியில் கண்டிப்பாக விடிவு காலம் உண்டு. குரு பெயர்ச்சியில் மிக சிறந்த ஒரு விடிவு காலம் உண்டு. ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா அவரோட 7ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை உங்களோட முயற்சியை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையை உங்களோட 11ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, நீங்கள் வேணும்னு சொன்னாலும் குரு கொடுக்க தான் போகிறாரு. நீங்கள் சும்மாவாவது எடுத்து வைப்பீங்க வீட்டில் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு ஒரு சேர்க்கை, பொருள் சேர்க்கை, குடும்ப சேர்க்கை ஏற்பட போகிற காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசி என்பவர்களுக்கு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். 4க்கும் 11க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் 12ல் இருக்கார். ஸோ வீடு, வண்டி, இதை வாகனம் விற்கணும், ஒரு ப்ராஃபிட்டுக்காக விற்க போகிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக விற்க போகிறீங்க, வேறு ஒரு வீடு வாங்குறதுக்காக பழைய லேண்டை விற்க போகிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதெல்லாம் வித்துடலாம் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணி காலம் பார்த்து செய்யும் பொழுது அது ப்ராஃபிட்டை கொடுக்கும். நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது. இப்போ விற்றீங்கன்னா முதற் பகுதியில், ஆண்டின் முதற் பகுதியில் வச்சு விற்கும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறார். 5ம் 10ம். அப்போ குழந்தைகள் மூலமாக ஒரு அழுத்தம், இல்லை குழந்தைகளை கூட்டிட்டு எங்கன்னா இன்ப சுற்றுலா போயிட்டு வந்துருங்க. குழந்தைகளுக்காக, கல்வி செலவுக்காக, இல்லை ஃபியூச்சருக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இது பண்ணிங்களா அந்த அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். இங்கே குழந்தையே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த 2020 தீர்வு கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவியோட, இதற்கு மேலே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த டாக்டரை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பின்புறம் வழியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போயிட்டு செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தட்சிணாமூர்த்தி, நாராயணன், இது போல இருக்க டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா கம்பல்சரியாக குழந்தை பாக்கிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களின் 6ஆம் அதிபதி, 6க்கும் 9க்கும் அதிபதி புத பகவான் 12ல் இருக்கிறார். ஸோ உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு, வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மேல் வயிறு பிரச்சனை, செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்குது, கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள். இதற்கான விஷயங்கள் எல்லாமே இன்கேஸ் உங்கள் தந்தைக்கும் இந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த 2026 மிக சிறந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது. உங்களின் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார் இந்த வருட துவக்கத்தில், சந்திர பகவான். அப்போ திருமணங்கள், காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குதா இருந்தால் பேசி முடிச்சு ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் முடிச்சிடணும். இல்லைன்னா திருமண தடை ஏற்படும். ரொம்ப நாள் 6 மாதம் இருக்கக்கூடாது. பேசி முடிச்சுமா 3 மாதத்தில் முடிச்சிடணும் கல்யாணத்தை. அந்த விஷயங்கள். தங்களை 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் 12ல் இருக்கிறார். அப்போ கால் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. நடக்கும்போது தடுக்கி கீழே விழலாம், வண்டி வாகனத்தில் அடிபட்டு கால் உடையதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கால் எப்படி ரத்தம் வரும், செருப்பு அறந்து போகும். சரிங்களா? ஸோ இது போல விஷயங்கள், கொலுசு திருட்டு போகலாம். இது போல விஷயங்கள், கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு பெனால்ட்டி ஏற்படலாம். சில நேரத்தில் மறைந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மகர ராசி. மறைஞ்சு வாழணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிறைச்சாலை போகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூர் போகிறது, அப்படின்னா வெளிநாடு போய் வியாபாரம் பண்ணுறது. இதை எந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கணும். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக கையாளுங்க. அதில் எந்த விதமான சார்ஜஸ் இருந்தாலும் பே பண்ணிவிடுங்க. ஏன்னா அது மூலிமா ஃபியூச்சரில் உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கரெக்டாக டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி. சரிங்களா? மகர ராசியின் 5க்கும் 11 அதிபதி சொல்லிட்டோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறார். ஸோ குழந்தைகளுக்கான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கு சாதகமான பலன்கள் தங்களுக்கு 2026 காத்து கொண்டிருக்கிறது. தங்களின் சகோதர சகோதரிகள் மூலம், சரிங்களா, உங்களோட சகோதர சகோதரி மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க அடைய போறீங்க. இவ்வளவு நாள் அவங்களுக்காக உழைச்சிருப்பீங்க, இப்போ அவங்கள உங்களுக்கு திருப்பி செய்ய போறாங்க. இத்தகைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு 2024 காத்து கொண்டிருக்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன்.